அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெருமான் மறையும் முன் சொல்லியது நினைந்து நினைந்து உருகி உருகி ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்தும் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் சிற்றபையில் பொற்சபையில் புகுந்தருணம் இதுவே என்று சொல்லியிருக்கின்றார். அதை நம் மனதில் என்ன நினைக்கின்றோமோ அது நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இறை நினைப்போடு நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைத்து கொண்டே இருக்கும்பொழுது அது நாம் நினைத்தது நடக்க ஆரம்பித்துவிடும். அது நம் உணர்வில் கலந்து உடம்பில் கலந்து உயிரில் கலந்துவிடும். நினைந்து நினைந்து உருக வேண்டும். நினைப்பு நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். விடாமல் தான் விடாமுயற்சி. விடாமல் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் வெற்றி அடையலாம். இறைவனுடன் இரண்டரை கலக்க முடியும் என்பதற்கு வள்ளலார் சொல்லி எளிய வழி நினைத்து கொண்டே இருப்பது தான். வேறு எதுவும் தேவையில்லை. நினைந்து நினைந்து மனம் உருக உருக எப்படி உருகும்? நினைத்து கொண்டே இருந்தால் மனம் உருகிவிடும். வேறு எதை பற்றியும் நினைக்காது. மனம் ஒன்றையே நினைத்தல் வேண்டும். இறைவனையே நினைத்து நம்ம உடலானது ஒளியாகி உயிர் ஒளியுடன் இணைந்து பரமாத்மாங்கிற ஒளியுடன் இணைந்துவிடும். அதான் அருட்பெருஞ்சோதியாய் ஆகிவிடலாம். ஆன்மா ஒளி, ஆண்டவன்கிறது பேரொளி. அந்த பேரொளியில் இணைந்துவிடும். அந்த ஒளியிலிருந்து பிரிந்து வந்தது தான் ஆன்மா. திரும்ப அதுக்குள்ளே சேர்ந்துவிடும். உடலும் ஒளியாகும்போது மூன்றும் ஒன்றாகி விடுகிறது. உடல் ஆன்மாவில் கலந்து ஆன்மாவை ஆண்டவனுக்குள் இணைந்து விடுகிறது. இதெல்லாம் நடைபெறுவதற்கு நாம் ஒன்றையே நினைத்தல் வேண்டும். அன்பு வணக்கம்.